ஹலோ வணக்கம் பீப்பிள்ஸ். இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் ரொம்ப ஈஸி தான். ஆனால் உங்களுக்கு ஈஸியாக நான் செஞ்சு கம்மி தான். முதல்ல அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை நீங்கள் அப்லோட் பண்ணிவிடுங்க. அப்புறம் ஃபில் ஸ்க்ரீன் வச்சு ரொம்ப ஜூம் பண்ணிங்க. அப்போ உங்களுக்கு பிக்சல் உடையாமல் இருக்கும். வச்சுட்டு எந்த இடத்துல உங்களுக்கு வேணுமோ அந்த இடம் கரெக்டாக கட் பண்ணிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நான் வந்து ரொம்ப பெரிய வீடியோலாம் எடுக்கல, ஆடியோவும் போடலை. நான் எனக்கு எங்கே தேவையோ அங்கே மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இங்கே ஒரு கட்டு. அது நீங்கள் கரெக்டாக வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கரெக்டாக நீங்கள் கரெக்டாக சின்னோடு ஆக்கிட்டு அது லைனாக வச்சுருந்தா உங்களுக்கு கரெக்டாக வீடியோ ப்ளே ஆகும். அந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த ஏதோ பால் தேர்டு கிளிக் பண்ணிட்டா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி தான் நீங்கள் எவ்வளோ ஜூம் இன் பண்ணுறீங்களோ அவ்வளோ வந்து உங்களுக்கு ஜூம் நல்லா இன் ஆகிட்டு கொஞ்சம் நல்லா தெரியும். 4000 5000 போய் வச்சிங்கன்னா ரொம்ப ஜூம் இன் ஆகும். அதுக்கு அடுத்தது அதே கிளிக் பண்ணிங்கன்னா அதே ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா லெஃப்ட் சைடு தேர்டில் வந்து கேர்வ் இருக்கும். அது வந்து நீங்கள் எவ்வளோ டவுன்லோட்ஸ் இருக்கிறீங்களோ அவ்வளோ டவுன்லோட்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஜூம் இன் ஆகும். அதே போல் எல்லா இடத்துக்கும். ஆனால் அடுத்த ஸ்லைடுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயும் ஒன்று வைக்கணும், கடைசி எண்டிங்கில் ஒன்று வைக்கணும். ஃபஸ்ட்டு வச்சுட்டு ஒரு 15 செகண்டு ஸ்டார்டிங்கில் வைக்கணும், கடைசியில் வச்சுட்டு ஸ்டார்டிங்லேருந்து ஒரு 15 செகண்டு, கடைசிலேருந்து ஒரு 15 செகண்டு. அது உங்களோட விருப்பம் பொறுத்து தான். 10 செகண்டு கூட வச்சுக்கலாம். ஆனால் 15 செகண்ட் வச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே போல் 5000 ஜூம் இன் பண்ணிங்கனாலே போதும். அதுலேருந்து வெளியே வர போல முதல்ல ரெண்டுமே கொஞ்சம் ஈக்குவலாக வச்சுருந்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்லேட்டருக்குள்ளே போயிட்டு தேர்ட் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு கேர்வ் வந்து ஸ்டார்டிங்னால ஃபஸ்ட்டில் வைக்கணும், மேலே டாப்பில் நாங்கள் வச்சு இதை போல். உங்களை பார்த்தாலே தெரிவிப்பாங்க ஜூம் இன் ஆகிட்டு அவுட் ஆகுது. அதே போல் தான் கடைசி வைக்கணும். அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் பண்ணிவிட்டு அதேமாரி தான் எல்லாத்துக்குமே பண்ணோம். ஸ்டார்டிங்கில் வந்து அந்த கேர்வையாவது அப்பில் வச்சுக்கணும், 2 கேர்வையாவதுமே அப்பில் வச்சுக்கணும். கடைசியில் மட்டும் 2த்தையுமே டவுனில் வச்சுருந்தா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அதை நான் வைக்கிறேன், பார்த்தீங்களாலே தெரியும். அவ்வளோதான், நான் முடிச்சுட்டேன். இதுக்கு அடுத்து நம்ம வந்து ஒரு எஃபெக்ட் மட்டும் மோஷன் பிளர்னு எஃபெக்ட், பிளருக்குள்ளே போய்ட்டு மோஷன் எஃபெக்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பிளர் அது மூவ் ஆகும்போது பிளர் தான் ஆச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் பார்த்தாலும் தெரியும். என்னோடய எஃபெக்ட் வந்து கொஞ்சம் வேணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் பிளரில். அதே காப்பி பண்ணி அந்த எஃபெக்டை காப்பி பண்ணி எல்லாத்தையுமே பண்ணிட்டா ஒரே ஈக்குவலாக வரப்போல இருக்கும். அது நீ பார்க்கறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த எஃபெக்ட்லாம். காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நான் எதுவுமே சொல்ல, உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணணுமோ அதை நீங்களே பண்ணிவிடுங்க.